வணக்கம். இன்னைக்கு பணம் பெருக ₹1 காயின், ₹1 காயின் இருக்கு இல்லையா, அந்த ₹1 நாணயத்தை வச்சு தான் நம்ம பரிகாரம் பண்ண போகிறோம். ₹1 நாணயம் உங்கள் விதியையே மாற்றும். எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா, பணத்தை சேமிக்கவே முடியவில்லையா, வருமானத்தை விட செலவு அதிகமாகிவிட்டதா, இந்த ₹1 வச்சு பரிகாரம் பண்ணுங்க. நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரும். நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எல்லா பிரச்சனைக்கும் பின்னால் நம்ம செஞ்ச கர்மா கண்டிப்பாக வேலை செய்யும். நம்மளுடைய கிரக தோஷம், வாஸ்து தோஷம் காரணமாக இருக்கும். நம்ம மீண்டும் மீண்டும் பணத்தை இழந்து சம்பாதிக்க தவறினால் நிறைய சிக்கல் நமக்கு வரும். பணம் இல்லைனாவே நிறைய சிக்கல் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். இப்படியாப்பட்ட சூழ்நிலையை நம்ம எப்படி தவிர்க்கிறது? ₹1 இந்த பிரச்சனை தீருமா? கண்டிப்பாக தீரும். ஒரு சில மெத்தட் சொல்கிறேன், நிறைய இருக்குது. ஜோதிடத்தில் ₹1 காயின் வச்சு நிறைய பரிகாரம் இருக்குது. ஒரு சிலது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எளிமையாக தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எளிமையாக நம்மளே செய்யலாம். இப்போ வாழ்க்கையில் பிரச்சனை நிறைந்ததாக இருக்கா, அதுக்கு பெஸ்ட்டு பரிகாரம் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து அரிசி கொண்டு போங்க. பச்சரிசி ஒரு பிடி அரிசி எடுத்துக்கோங்க. காயின் ₹1 காயின் எடுத்துக்கோங்க. ஒன்றுனா எடுத்துக்கோங்க, இல்லை அதுக்கு மேற்கொண்டு கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வலது கையில் அந்த அரிசி அந்த காயின் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கோவிலில் இருக்க சாமி முன்னாடி போய் நின்றுக்கோங்க. நின்றுட்டு மனசார உங்களுடைய கஷ்டம் நீங்கும்படி அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பண்ணிவிட்டு கோவிலில் ஏதாவது ஒரு மூளை இருக்கும் இல்லையா, அங்கே ஓரமாக நீங்கள் எடுத்துகிட்டு போன அந்த பைசா அரிசி அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. சில நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். நம்பி செய்யலாம். அதுக்கப்புறம் பண கஷ்டம், வருமானம் குறையும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் மெயினாக காலை மாலை விளக்கேற்றணும் நம்ம சொல்லுவோம். ஆனால் பண கஷ்டமும் வருமானம் குறையிற நேரத்தில் நம்ம கண்டிப்பாக விளக்கேற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய நிலைவாசல் இருக்கு இல்லையா, பிரதான வாசல், அதுக்கு அந்த வாசலில் தீபம் ஏற்றணும். 4 திசை தீபம் ஏற்றணும். அதுவும் மண்ணால் இருக்கும் பார்த்தீங்களா, மண்ணில் குத்து விளக்கு மாதிரியே செஞ்சுருப்பாங்க. அதில் 4 திசை நெய் ஊற்றி 4 திசையில் தீபம் போடணும். நெய் தீபம் போட்டுட்டு அந்த விளக்கில் ஒரு நாணயத்தை வைக்கணும். இந்த மாதிரி நம்ம நிலவாசலுக்கு முன்னாடி ஏற்றிட்டு வந்தோம்னா வீட்டில் எதிர்மறை சக்தி அகலும். மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வருவாங்க. பணம் பற்றாக்குறை நீங்கும். அதே மாதிரி வேலையே கிடைக்கலையா, புதிய வாய்ப்பு எதுவும் வரலையா அப்படின்னா இந்த ₹1 நாணயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு மயில் தொகை எடுத்துக்கோங்க. மயில் தொகை, அதுக்கு மேலே ஒரு காயின், அதுக்கு மேலே ஒரு மயில் தொகை, அந்த மாதிரி வச்சு நீங்கள் உங்களுடைய பணம் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ₹1 காயின் கூட மயிலிறகு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இதில் கூட போட்டுக்கோங்க. ஒரு கவர் மாதிரி இருந்தாலும் அதில் போட்டு வச்சுக்கோங்க. ₹1 காயின் ஒன்று, ஒரு மயிலிறகு போட்டு உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லை உங்கள் எப்போ பணம் எங்கெல்லாம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு காயின் கூட மயிலிறகு வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வர தொடங்கும். இது எப்படின்னா விஷ்ணுவின் அருளால் இந்த விஷயம் நடக்கும். அதனால் இந்த ₹1 காயின் நிறைய விஷயம் பண்ணும். நமக்கு வேலை கிடைக்க வைக்கும், பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கும், வருமானத்தை அதிகரிக்கும், வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் கல்லாப்பெட்டியில் வைக்க சொன்னேன், தொழில் செய்கிற இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம். மயிலிறகும் அந்த ₹1 காயின் இந்த மாதிரி வச்சு வைங்க. கண்டிப்பாக வீட்டில் தொழில் செய்கிற இடத்துலையும் லாபம் எக்கச்சக்கமாக வரும். கஸ்டமர் அதிகமாக வருவாங்க. செஞ்சு பாருங்கள். நன்றி.